இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற மத்திய அரசாங்க வழக்கறிஞர்களுடைய சந்திப்பு கூட்டம் மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் நம்மளுடைய வழக்கறிஞர் திரு பால் கனகராஜன் அவருடைய டீம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் மாண்புமிகு மத்திய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் அவருடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்முடைய வழக்கறிஞர்கள் மூலியமாக குறிப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் சார்பில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதில் மத்திய அரசாங்கத்தில் வழக்கறிஞர்களாக இருப்பவர்களுக்கு தனியாக ஒரு அடையாள அட்டை வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். அதை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால்ஜி அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டு உடனடியாக உங்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை அதே மேடையில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல் கட்டணம் லீகல் ஃபீஸ் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை உடனடியாக அது ஏற்கனவே 10 வருஷமாக அதே ஒரே அமௌண்ட்டே இருக்கிறது. அதற்கான அந்த வழிமுறைகள்லாம் பார்த்து அதையும் உயர்த்தி கொடுப்போம் என்ற அந்த உத்தரவாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர்களுக்கு அங்கு அறைகள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அது இடம் பிரச்சனை என்று சொன்னார்கள். ஆனால் இடம் பிரச்சனையாக இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து முழுமையாக கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை நமக்கு மாண்புமிகு மத்திய சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அர்ஜுன் ராம் மெக்வால்ஜி அவர்கள் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மிகவும் முக்கியமான நாள். நம்முடைய வழக்கறிஞர்கள், அதுவும் குறிப்பாக நம்முடைய பால் கனகராஜன் அவர்கள், திரு வணங்காமுடி அவர்கள், இங்கே இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களும் ஒரு மிகவும் உத்வேகத்தோடு மத்திய அரசாங்க வழக்குகளை எதிர்கொள்வதோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மேலே போடுகின்ற வழக்குகளை அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இன்றைக்கி தம்பிகள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தம்பிகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. பல சார்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சார் யார் என்று இன்னும் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இப்போ அரக்கோணத்தில் பல சார்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வழக்கை அரக்கோணம் சகோதரிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அந்த சகோதரிக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். உடனடியாக அந்த வழக்கை தமிழக அரசாங்கம் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும். எப்படி பொள்ளாச்சி வழக்கு சிபிஐ இடத்துல ஒப்படைத்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தெரியும். போன மாதம்தான் அதுக்கான இந்த மாதம்தான் அதுக்கான தண்டனை கூட வந்தது. அதே போல் இந்த வழக்கிலையும் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைப்பதன் மூலம் இந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும். அந்த வழக்கினுடைய பின்னலில் இருக்கிற சார்கள் யார் யார் என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும். தமிழக அரசியலில் இன்றைக்கு தம்பிகளினுடைய நடமாட்டம், இந்த தம்பிகள் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க எல்லாருமே, நீங்கள்லாம் சொல்கிறது பார்த்தா ஒரு 50க்கும் மேற்பட்ட தம்பிகள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதாக, அதாவது ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு வேண்டியவர்களாக இந்த தம்பிகள் தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை சூறையாடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தம்பிகள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலன்ற தெரியல. ஆனால் இந்த தம்பிகளினுடைய அவர்களுடைய செயல்பாடுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கப்படும். அதற்கு நாளும் மிக குறுகியதாக தான் இருக்கிறது. 2026 மே மாதம்தான். அதனால் இந்த தம்பிகள்லாம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது அவர்களுக்கு நல்லது. இப்படி மக்களினுடைய பணத்தை கொள்ளையடிப்பும் தம்பிகள் அவர்கள் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் சொல்கிறேன்னே, இங்கே பாருங்கள், எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மேலே பொய் கேஸுகள், புட்டப் கேஸுங்க.
தவறான வழக்குகளை போட்டு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை அலக்களிக்க வைப்பது தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நான் சொன்னேன் பாருங்கள், தம்பிங்க வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்றாங்க. இன்னும் முழுமையான விசாரணை வந்து 50,000 கோடியா அல்லது 1,00,000 கோடியா என்பது போக போக தெரியும். ஆனால் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டா என்ற ஒரே காரணத்துக்காக திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒரு பெரிய டீம் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு சாதாரண நபரை இரவு 2 மணிக்கு கைது செய்து கொண்டு அங்கே திருச்சிராப்பள்ளிக்கு மறுபடியும் போகிறது, அங்கே அல்லது கன்னியாகுமரிக்கு கொண்டுட்டு போகிறது, நைட்டு பூரா அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, அங்கே போய் சாயந்தரம் ஜட்ஜுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு ஜட்ஜு வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறை எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பல வழக்குகளில் பார்த்துருக்குறோம். அதனால் இந்த வழக்கும் சட்டத்திற்கு புறம்பானது. அவர் சட்டப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏதோ அவருக்கு கடந்த 4 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தின் மேலே ஒரு வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தார். இந்த 4 வருஷம் இணைந்து செயல்பட்டிருந்தால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் மேலே போயிருந்திருக்கும், தமிழகத்தினுடைய முன்னேற்றம் இன்னும் மேலே போயிருக்கும். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தாங்க. ராமேஸ்வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம், கிட்டத்தட்ட அந்த இந்தியாவினுடைய முதல் தொழில்நுட்பம், இந்தியாவிலேயே ஒரு செங்குத்து பாலம், நமக்கெல்லாம் அது பெருமை. அப்படிப்பட்ட பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் வந்தார். ஆனால் இவருக்கு வந்து கட்சி தான் முக்கியம்னு ஊட்டிக்கு போயிட்டார். அதுவும் ஊட்டியில் போய் கட்சி நிர்வாகிகளை பார்க்குறது, அல்லது ஊட்டியில், ஏன்னா நானும் ஊட்டி நீலகிரி தொகுதி சார்ந்தோம், அங்கே ஊட்டியில் போய் அவர் ஊட்டியில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆனால் டெவலப்மெண்ட், வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மேலே அவருக்கு அக்கறையின்மை இருந்தது. திடீர்னு இப்போ தேர்தல் வர்றதுனால தேர்தலுக்காக நிதி ஆயோக், இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறார். பிரதமர் வந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டு அந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய சம்பவம். இதே போல தான் தூத்துக்குடியில் வெள்ளம் நடந்தப்போ கூட அவர் வந்து வெள்ளத்தை பார்க்க போகலை, மாறாக இந்திய அலையன்ஸ் கூட்டணி பேசுறதுக்கு தான் போனார். அங்கே போய் அன்றைக்கி பிரைம் மினிஸ்டரை பார்த்து பேசியிருக்கலாம், பேசல. இது இப்போ போயிருக்கிறாரு, வரவேற்கத்தக்கது. என்னென்னா, எனக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறோம், நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தில் கூட இணைந்து போகுங்கள், இணைந்து செல்லுங்கள். இணைந்து செல்வதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் 2 மடங்காக அதிகரிக்கும் என்று. ஆனால் அதெல்லாம் காலம் முழுவதும் எதிர்த்து 4 வருஷம் எல்லாம் முடிஞ்சு, நான் அடுத்து 6-8 மாதம் இருக்கும் பொழுது இன்றைக்கி போயிருக்கிறார். இனிமையாவது கரெக்டாக மத்திய அரசாங்கத்து கூட ஒரு நல்ல தொடர்பில் இருந்து நல்ல நிதியை பெற்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தரா மத்திய அரசு திரும்ப வந்து அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை, கீழடி முக்கியமான ஒரு தகவலை திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தகவல் அனுப்பியிருந்தாங்கன்னா அதில் ஏதாவது கோரி கேட்டிருப்பாங்க, அல்லது ஏதாவது விளக்கம் கேட்டிருப்பாங்க. அது விளக்கத்தை கொடுக்கும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. முதலமைச்சருடைய இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் ஈடியுடைய கிடுக்கிப்பிடி அப்படின்ட்டு விமர்சிக்கிறாங்க. அது நான் பல முறை சொல்லியிருக்கேன்னா, ஈடி என்பது ஒரு தனியான சுதந்திரமான அமைப்பு. அவங்களுடைய இன்புட்டு அல்லது எங்கெங்கே ஊழல் நடந்திருக்குது என்பதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு அவர்களுக்கு இருக்குது. சட்டத்திற்கு எதிரான, அதாவது சட்டத்திற்கு புறம்பான பணப்பரிமாற்றங்கள்லாம் நடந்து, அதுதான் தம்பிகளினுடைய அராஜகம் தான். இங்கே எவ்வளோ அராஜகங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் எப்படி சாதாரண மனிதனுக்கே தெரியுது, தம்பிகள் எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. அப்போது ஒரு ஏஜென்சிக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? அதனால் அவர்கள் ஏஜென்சியினுடைய அவர்களுக்கு என்ன கிடைச்சிருக்கிறதோ அந்த கிடைச்ச இன்புட்டை வச்சு அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். முதலமைச்சர் வெள்ளக்கொடியும் இல்லை, எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்க காவி கொடியும் இல்லை அப்படின்னு விமர்சனத்துக்கு பதிலளிக்க தமிழ்நாட்டில் கூடி சீக்கிரம் இன்னொரு 8 மாதத்துக்குள்ள 10 மாதத்துக்குள்ள காவிக்கொடி, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு அங்கம் எங்களுடைய காவி, அது சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பறக்கும்.
சுயாட்சி அமைப்பு தானேப்பா இது. இங்கே பாருப்பா, நான் ஒரு சுயாட்சி அமைப்பு இல்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இடைக்கால தீர்ப்பு கிடையாதுப்பா, தடையில். அதுக்கு நம்ம இடி துறை சார்ந்தவங்க சரியான விளக்கத்தை கொடுப்பாங்க, கொடுத்து அவங்க கேஸை டிபெண்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முக்கியமான தொழிற்சாலை பாகிஸ்தான் அந்த நிறுவனம் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது வளர்ச்சி பின்னோக்கி போகிற சூழல் இருக்கு. அதனால தான்ப்பா சொல்கிறேன், கடந்த 4 ஆண்டுகளாக இவர்கள் பற்றி வளர்ச்சியை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. தம்பிகளினுடைய வளர்ச்சி தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. நான் ஏன் இன்றைக்கி தம்பிகளை இவ்வளோ பொறுத்து சொல்கிறேன்றதை நீங்கள் அந்த ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை தம்பிகள் வந்து தமிழ்நாட்டை சுரண்டுவது. இந்த ஒரு நிறுவனம் வந்தால் அந்த நிறுவனம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அந்த நிறுவனத்திற்கு 1008 கண்டிஷன், அந்த நிறுவனத்தை தொல்லை கொடுக்கறது. அப்போ எப்படி அந்த நிறுவனம் இங்கே வருவாங்க? அதனால் அவங்களுக்கு எங்கே டபுள் என்ஜின் சர்க்கார் உத்தரப்பிரதேசத்தில், மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, மாநிலத்திலும் வளர்ச்சி. நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உத்தரப்பிரதேசம் பாருங்கள், உத்தரப்பிரதேசம் இப்படியே போனால் உத்தரப்பிரதேசம் பீகார் எல்லாம் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டை விட மிக வேகமாக வளர்ந்து விடுவார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் வளர்ச்சி என்பதே இல்லை. தொழிற்சாலைகள் வந்தால் எதுக்குடா இங்கே வந்தோன்ட்டு இருக்கிறது. அவர்கள்லாம் ஓடி போகிறது தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுதாவது இன்றைக்காவது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கார். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, மக்களினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். நாங்கள் தானே கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்மளுடைய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் இங்கே வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிப் மேனுஃபேக்சரிங்க்கு தொழிற்சாலை தொடங்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி ஓசூரில் அந்த சிப் மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே 11 ஆண்டுகளில் 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 11 லட்சத்துக்கான திட்டத்தை கொடுத்துருக்கிறார். அதில் தேசிய ஹைவேக்கள், ரயில்வேக்கள், ரயில்வேனுடைய புல்லட் ட்ரெயின், நீங்கள் அந்த சொல்கிறீங்க அந்த ஹைப்பர் லைன் என்று சொல்லக்கூடிய ஹைப்பர் லைன் இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லை. நம்ம சென்னையிலேருந்து பெங்களூருக்கு தான் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கிறது, பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் விமான நிலையங்களுடைய மேம்பாடு, விமான நிலையங்களுடைய இது எல்லாமே கடந்த 10 ஆண்டுகளில் எல்லாமே வேகமாக நடந்தது. 2014க்கு முன்னாடி ரயில்வேக்கு ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 800 கோடி ரூபா ரயில்வேக்கு. அப்போ ஆட்சியில் யார் இருந்தால்? காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமுமே நம்ம ரயில்வே திட்டத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி மட்டுமே கிட்டத்தட்ட 6300 6400 கோடி ரூபாய் நாம் நிதி ஒதுக்கி கொண்டு இருக்கணும். நான் உதாரணத்துக்கு ஒரு ரயில்வே மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி ஹைவேஸ், விமான நிலையங்கள், சென்னை விமான நிலையமாகட்டும், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், கோயம்புத்தூர் விமான நிலையம், மதுரை விமான நிலையம் விரிவாக்கம், இதெல்லாம் தூத்துக்குடி விமான நிலையம் ரெடியாக இருக்கிறது. இது எல்லாமே நாம் இன்ஃபாஸ், ஏன்னா வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி போகிறோம். 2047 நம்மளுடைய நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். அதனால் ஒரு பக்கம் சோசியல் செக்டாருடைய டெவலப்மெண்ட், இன்னொரு பக்கம் தேசத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை நாம் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். நான் தான் சொல்கிறேன்னா, இந்த தம்பிகளினுடைய அட்ராசிட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டை சுரண்டி இருக்கிறார்கள், மக்களுடைய பணத்தை சுரண்டி இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஈடி கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு சொல்லப்படும். நன்றி. அது உடனடியாக சொல்லியிருக்காங்க. அமைச்சர் அவர்கள் அண்ணனை டெல்லிக்கு வர அதான் டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. அது உட்காந்து உடனடியாக சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. 7500 இல்லை, 9000 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. 9000 வழக்கறிஞர்களை நோட்டரியாக 7500 இங்கே சொன்னாங்க. அப்புறம் போய் செக் பண்ண உடனே 9000 பேருக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கிறது.